வந்துங்க சொரக்காவை வச்சு ஒரு அருமையான கிரேவி தாங்க பண்ண போகிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் சொரக்காய் தாங்க. அப்படியே இது வந்து டிஃபன் ஐட்டம் சப்பாத்தி பூரிக்கும் தொட்டுக்கலாம், இட்லி தோசைக்கும் அருமையாக இருக்கும். சுட சுட சாதத்துக்கும் ஒரு அருமையான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. இந்த அருமையான ஒரு சொரக்காய் கிரேவியை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாகிட்டு இருக்குதுங்க. எண்ணெய் சூடாகும் போதே ஒரு அரை ஸ்பூன் சீரகம், கடுகு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு பொரியும் போதே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினா போதுங்க, ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரட்டும், அது வரையும் வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கிருக்குதுங்க. இந்த நேரத்தில் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்பூனு அதையும் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை நல்லா போயிடுச்சுங்க. போனதுமே ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறோம் பொடியாக, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு கூடவே ஒரு அரை ஸ்பூன் உப்பையும் மஞ்சத்துலேயும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் உப்பையும் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கும் போதே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு சின்ன கிண்ணத்துக்கு சொரக்காங்க நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம், தோல் சீவிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா எண்ணெயில் நல்லா ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டுங்க. நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். கலந்து விட்டாச்சு. இது எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். நம்ம இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும், மூடி வைக்கலாம். காய் வதங்கிறதுக்குள்ளே நம்ம அதுக்கு மசாலா கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாங்க. ஒரு ஸ்பூன் தனியா, கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, கூடவே ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு. கூடுமான அளவுக்கு எதுலெல்லாம் எள்ளு சேர்க்க முடியும் அதில் சேர்த்துக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதனால் ஒரு ஸ்பூன் நான் எள்ளு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 4 முந்திரி, ஒரு பட்டை, ஒரு 3 லவங்கம் இதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லியும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். க்ளீன் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் இதிலே சேர்த்து நல்லா விழுதாக நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நல்லா ஒரு 5-6 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நடுவில் 2 தடவை கலந்து விட்டோம். சொரக்காய் நல்லா வதங்கிடுச்சிங்க. எண்ணெயிலே ஒரு 3/4 இதுவாக வெந்துடுச்சுங்க. இதில் பாருங்கள் வெந்துடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலாவில் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவும் முழுசாக இப்போ தாங்க போடுறேன். அப்போ போட்டால் ரொம்ப வதங்கி குழன்னு ஆகிடுன்றதால அப்போ போடலை. ஒரு பச்சை மிளகா, தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் தனியா, மிளகாய் ரெண்டுமே கலந்த தூளுங்க. அதனால் அது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தாச்சுங்க. ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா. காரம் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் நாங்கள் கம்மியாக போடுறோம், நீங்கள் அதிகமாக போடுறதா இருந்தால் இன்னொரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா இதில் கலந்துடலாம். மசாலாலாம் கலந்துட்டு நம்ம அரைச்சி விழுதாக பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், வேர்க்கடலை, முந்திரி, எள்ளெல்லாம், கொத்தமல்லியெல்லாம் சேர்த்து அந்த விழுதை இதோடு சேர்த்துக்கலாம். கூடுமான அளவுக்கு எல்லாம் அரைச்சிடுறோம், ஏன்னா எதுவும் எடுத்து போட முடியாது. கொத்தமல்லி எல்லாம் அப்படியே நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதனால தான் நான் அரைச்சி சேர்த்துடுறது. நீங்களும் இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் எண்ணெயிலே வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நடுவில் ஒரு 2 தடவை கலந்து விடுங்க, ஏன்னா அடி பிடிச்சிடும். வேர்க்கடலைலாம் போட்டது பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு, பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு. இந்த நேரத்தில் நம்ம வந்து
மிக்ஸி ஜாரு கழுவி வச்சுருக்கிற கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்படி அரைச்சி எல்லாம் செய்கிறதால ரொம்ப கமகமன்னு இருக்குங்க வாசனை. இதை சேர்த்துட்டு ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு, சின்னது நெல்லிக்காய் அளவு தாங்க, எலுமிச்சம் கூட கிடையாது. அதில் புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். சும்மா அதில் பாதி தான் ஊற்றுறேன், ரொம்ப ஊற்றக்கூடாது. அவ்வளோதான். அதை ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு, இந்த நேரத்தில் நம்ம திக்னஸ் பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம், ரொம்ப திக்காக இருக்குது. இன்னும் கொதித்து இதுக்கு சுண்டும்போது இன்னும் திக்குப்படும் அது, ஏன்னா முந்திரி எல்லாம் சேர்த்ததால். அதனால் இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். நான் கொதித்து ஆறிடுச்சுன்னா இறக்கிட்ட பிறகு அப்படியே திக்காயிடும் உங்களுக்கு கிரேவி. இந்த நேரத்தில் உப்பு காரம் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா 1/2 ஸ்பூன் உப்பு தான் போட்டிருக்கேன், ரொம்ப உப்பு போடலை. அதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன். காரெல்லாம் சரியாக இருக்குங்க. உப்பு மட்டுக்கும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேங்க. அவ்வளோதான். நல்லா இது கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டுங்க, பார்க்கலாம். மூடி வைக்கலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நடுவில் கலந்து விடணுங்க, இல்லை கட்டி அடி பிடிச்சிடும். நடுவில் ஒரு 2-3 தடவை நான் கலந்துவிட்டு தாங்க மூடி வச்சுருக்குறோம். நல்லா கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சொரக்காய் கிரேவி இப்படி அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் சுட சுட போட்டுன்னு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. எல்லாம் அரைச்சி செய்கிறதால எதுவும் எடுத்து போட மாட்டாங்க குழந்தைங்களும், அப்படியே சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சொரக்காவை ஒரு முறை இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்திருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.